இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், மோடி கும்பல், மோகன் பகவத் கும்பல் இஸ்லாமியர் இல்லாத இந்தியாவை கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அருமை உறவுகளை அவர்கள் 2014 என்னைக்கு மோடி இந்த இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றாரோ அன்று முதல் இஸ்லாமியர்களை ஒடுக்குகிற, இஸ்லாமியருடைய குடி உரிமை பறிக்கிற, இஸ்லாமியருடைய அனைத்து உரிமைகளை பறிக்கிற ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. 370 காஷ்மீரை உடைக்கிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு வக்ஃப் நிறுத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்து உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் இப்ப அவன் எஸ்ஐஆர் மூலமாக நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ இந்த தீவிர வாக்கு பட்டியல் திருத்தம் என்பது வாக்காளர் பட்டியலை பற்றி அக்கறை கொண்டதல்ல, அதை பற்றிய குறிப்பு கொண்டதல்ல. இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. முழுக்க முழுக்க குடியுரிமை திருத்த சட்டத்தை கொள்ளைப்புறவழியாக நடைமுறைப்படுத்துவதற்கானது. ஆகவே இதை ஒருபோதும் விடக்கூடாது என்று எஸ்ஐஆர் என்கிற நடைமுறையே குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு இங்கு நடைமுறைப்படுத்துறதா, குடியுரிமை திருத்த சட்டத்தை கொல்லப்புறமா நடைமுறைப்படுத்துறதா, இஸ்லாமியர்களுக்கு வாக்கு இல்லாம மாற்றுவதுதான், இஸ்லாமியர்களை இந்த நாட்டுடைய 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதுதான், இந்துத்துவத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழுங்கள், இல்லை என்றால் நாட்டை விட்டு செல்லுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் என்பதை கண்டுபிடித்து சொன்னவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை, உறுதிமொழியை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அம்மாப்பட்டினம் சார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எழுச்சி தமிழுடைய உத்தரவோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். இனி ஒரு வீடு உங்கள் வீடு கை வைக்கப்படுமானால் விடுதலை சிறுத்தைகள் களத்திலே, போர்க்களத்திலே முன்னணியில் நிற்பார்கள். விடுதலை சிறுத்தைகளை தாண்டிதான் இஸ்லாமிய வீடுகளை தொட முடியும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.